ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஊத்தப்பம். ஊத்தப்பம் கிட்ஸ்க்கு எப்படி பிடிக்க வைக்கிற மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் தக்காளி சட்னியோட ஊத்தப்பத்தை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ரொம்ப ஈஸியான, டேஸ்டான, ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. 92 கலோரிஸ் இருக்குது ஊத்தப்பமில். ஸோ நீங்கள் ஒரு ஊத்தப்பம் சாப்பிட்டா கூட போதும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசை பேட்டர் நான் எடுத்துக்கிறேன். தோசை மாவு கரெக்டான பதத்தில் நான் தோசை மாவு கலக்கி எடுத்துக்கிறேன். 3 days ஆன மாவு இது. நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கணும். நம்ம தோசை ஊற்றுற மாதிரி பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் நல்லா குண்டாக ஊற்றிக்கணும். அதில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அது சூடாக இந்த மாதிரி பார்த்திங்களா பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்கும் தோசையில். இது பர்ஃபெக்ட் தோசை மாவு இது. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாய் போட்டுக்கிறோம். காரத்துக்கு தக்காளி போட்டுக்கிறோம். கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறோம். கேப்சிகம் கூட சேர்க்கலாம். பட் குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க, காரமாக இருக்கும். அதனால் அது வேண்டாம். கேரட் துருவல் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மேலே ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மாவுக்குள்ளே போய் அந்த நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளிலாம் அப்படியே அமுங்கி உட்காரும். அப்போ தான் பர்ஃபெக்டான ஊத்தப்பம் கிடைக்கும். திருப்பி போடும்போது நம்மளுக்கு உதிராமல் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் மேலே விட்டுக்கலாம். அது நல்லா பாயில் ஆகுதுக்கு. பாயில் ஆகட்டும். ஒரு 1 நிமிஷம் விட்டுருங்க. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகிட்டுருக்கு. இப்போது இதை நம்ம மாற்றி போட்டுடலாம். பார்த்திங்களா இந்த பக்கம் எவ்வளோ அழகாக வெந்துருச்சுன்னு. எந்த பிளாக்காகவும் இல்லை, கோல்டன் ப்ரௌன் கலரில் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வேணால் இதில் கொஞ்சம் மேலே ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ கீழே அந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கும். நல்லா சூடு ஏறும் அதில். அதுக்கு ஒரு 1.5 minutes டைம் கொடுக்கலாம். பார்த்திங்களா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக. அப்போ தான் அதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ கிட்ஸுக்கு எப்படி ஊற்றுறதுன்னு நான் சொல்கிறேன். கிட்ஸுக்கு குட்டி குட்டி தோசையாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் குண்டாகவே மாவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட்டாக ஊற்றாதீங்க. இதே மாதிரி சேம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனியன், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கேரட் துருவல் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா ரோஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு. இப்போ நம்ம போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. அதே மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கிறோம். மாவோடு சேர்ந்து ரொம்ப வெந்ததுக்கப்புறம் அழுத்துனீங்கன்னா அது உள்ளே போகாது. அதுக்கப்புறம் தோசை தவாலே எல்லாம் வெங்காயம் தக்காளிலாம் கொட்டிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம திருப்பி போட்டுடலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ஊத்தப்பம் செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடவே மாட்டாங்க எப்போதுமே. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி பீஸா மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த குட்டி குட்டியாக ஊத்தப்பம் போட்டு கொடுக்கும்போது இப்போ நல்லா சாப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் குட்டீஸ்க்கு பெரிய ஊத்தப்பமாக ஊற்றாமல் இந்த மாதிரி குட்டி ஊத்தப்பமாக ஊற்றி கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸ் ஸ்பெஷல் குட்டி ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட் மாற்றிடலாம். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Bye bye friends. Thank you for watching. Please subscribe my channel.